மாணவர்கள் முதல் மீனவர்கள் வரை குரல் கொடுத்த ஒரு மாமனிதரின் பெயர் வைகோ. பேச்சு நடுவே அந்த கருப்பு துண்டை தூக்கி போட்டு பிடிப்பாயா அண்ணா, அதில் தானே நாங்கள் சொக்கி கிடந்தோம். இந்த தோற்றத்தில் இவர் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தால் அங்கேயும் ஒரு நாடாளுமன்ற புலி என்ற பட்டத்தை வாங்கியிருப்பார். தமிழர் நலம், தமிழ் நலம், தமிழ்நாட்டின் நலம், பெண்கள் நலம், பாட்டாளிகளின் நலம், ஒரு வரியில் சொல்வதென்றால் மாணவர்கள் முதல் மீனவர்கள் வரை குரல் கொடுத்த ஒரு மாமனிதரின் பெயர் வைகோ. அவருடைய கூட்டத்திற்கு வரும்போதே நான் காத்திருப்பேன். அந்த வெள்ளுடை உடுத்திய வேங்கை பேச்சு நடுவே அந்த கருப்பு துண்டை தூக்கி போட்டு பிடிப்பாயே அண்ணா, அதில் தானே நாங்கள் சொக்கி கிடந்தோம். இன்று கோட்டு சுட்டில் பார்க்கிற பொழுது நெஞ்சம் நிறைகிறது. இந்திய நாடாளுமன்றம் கொடுத்து வைத்திருக்கிறது. இந்த தோற்றத்தில் இவர் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தால் அங்கேயும் ஒரு நாடாளுமன்ற புலி என்ற பட்டத்தை வாங்கியிருப்பார். அவரிடம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதும் பெற்றுக்கொள்ள வேண்டியதும் எக்கச்சக்கமாக இருக்கிறது. as a young politician, வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறை, புதிய தலைமுறை அரசியல்வாதிகள், அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, முதலில் ஒழுக்கம். டிசிப்ளின். 2, அவருடைய உழைப்பு. ஒவ்வொரு பேச்சுக்கும் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய உழைப்பு. 3, கொள்கை தெளிவு. எந்த காலத்திலும் கொள்கையில் சமரசம் செய்யாத ஒரு சமர் செய்யக்கூடிய ஒரு மாவீரர். 4, நாகரிக அரசியல். அரசியலில் எவ்வளவு எதிர்ப்பு நிலை வந்த போதும் அந்த டெக்கோரமை, அந்த டிசிப்ளின், அந்த டீசன்சியை தாண்டாத ஒரு மாமனிதர். காவிய தமிழை இளங்கோ தந்தான், கவிதை தமிழை கம்பன் தந்தான், வாழ்வியல் தமிழை வள்ளுவர் தந்தார். அதை வாழ்க்கையாக வாழ முடியும் இவர்தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி தந்தார். I take this opportunity to extend my greetings and thanks not only for the organizers and publishers of this book, but also for the entire nation. இவர் ஒரு கட்சி கொண்டாட வேண்டிய தலைவர் அல்ல, ஒவ்வொரு கட்சியும் கொண்டாட வேண்டிய ஒரு பாட புத்தகம், இந்த நாடு கொண்டாட வேண்டிய ஒரு நடமாடும் நூலகம், இந்த தேசத்தினுடைய பொக்கிஷம். பேரறிஞர் பெருந்தகை தென்னாட்டு பெர்னாட்ஷா அண்ணா ஒரு முறை சொன்னார், தம்பி வா தலைமை ஏற்கவா. அந்த சொற்றொடரை கடன் வாங்கி இந்த சிறியவன் எளியவன் சிறிது மாற்றி சொல்கிறேன், அண்ணா வா எங்களுக்கு திசை காட்டவா, இந்தியாவிற்கு வழிகாட்டவா, திசை காட்டியாகவா. டெல்லியிலே கூட்டம், பெரும் கூட்டம் வந்துவிடுமா என்ற ஒரு சந்தேகம். வந்து பார்த்தேன், பல நாட்கள் குழந்தை பேர் இல்லாத ஒரு பெண்மணிக்கு ஒரே பிரசவத்தில் இரட்டை பிள்ளை பிறந்ததை போல அரங்கம் நிறைந்திருந்ததை பார்த்து நெஞ்சம் நிறைந்தது. தமிழ் சமூகமே உனக்கு வாழ்த்துக்கள். இவரை கடல் கடந்து 196 நாடுகளில் உலகத் தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள். இன்று புரிந்தது, செங்கோட்டையிலும் அண்ணனினுடைய கொடிதான் பறந்து கொண்டிருக்கிறது என்பது இன்று புரிந்தது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இருக்குல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.